ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இந்த Azure Cloud சர்வீஸில் இப்போ கடைசியாக ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு முதல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியாது அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டேட்டா ஸ்டோரேஜில் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இந்த டேட்டா ஸ்டோரேஜில் காட்டும். நான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடைசியாக டேபிள், அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு போட்டு டேபிள் காட்டுது. நான் என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த டேபிளோட நேமை இங்கே கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டிபி. ஜஸ்ட்டு கிளிக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற அந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ளே போகிறோம். இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இங்கே காட்டுது. இப்போ அந்த டேபிளை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேபிள், அதாவது ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆட் என்டிட்டி கொடுத்து அந்த டேபிளுக்குள்ளே ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக டேபிள் அப்படின்னாலே ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான். ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா அதில் என்டிட்டி இருக்கும். என்டிட்டி அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஒரு காலமுக்கும் அடுத்த காலமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து டேபிள். இப்போ நான் ஆட் என்டிட்டி கொடுக்குறேன். ஆட் என்டிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே பார்ட்டிஷன் கீ, ரோ கீ அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காட்டுது. நான் இங்கே ஆடு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஆடு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நான் ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்ட்டிஷன் கீழே நான் பார்ட்டிஷன் கீ 1 கொடுத்துக்கிறேன். ரோ கீயும் 1 கொடுத்துக்கிறேன். ரோனா ஃபஸ்ட்டு ரோ. பார்ட்டிஷன் கீ எப்போவுமே 1 வச்சுக்கலாம், அது எந்த பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர். ரிஜிஸ்டர் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம். இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேட்டா டைப்பை கொடுத்துக்கலாம். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இன்டீஜர், நேம் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நேமுக்கு அடுத்தது வேறு என்ன கொடுக்கலாம், மெயில் ஐடி. ஆட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு மெயில் ஐடிக்கு அடுத்தது மொபைல் நம்பர். இப்போ நான் இதில் வேல்யூ கொடுக்குப்பேன். ரிஜிஸ்டர் நம்பர் நான் கொடுக்குறேன். என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19032. நேமு சந்தோஷ். மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அடுத்த மொபைல் நம்பரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோம்னா
உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ரோ இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. பார்ட்டிஷன் கீ 1 ரோ கீ 1 கொடுத்துருந்தோம். டைம் ஸ்டாம்ப் எந்த டைம் நம்ம அந்த டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம், நேம், ரிஜிஸ்டர் நம்பர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் ரோ, அதுக்கடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கான டேட்டாவை என்டிட்டியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த என்டிட்டினா அடுத்த ரோவில் என்ன கொடுக்கணும், நம்ம என்ன கொடுத்தது அப்படியே இருக்கும். இங்கே பார்ட்டிஷன் கீ சேம் 1, இங்கே ரோ கீழே ரெண்டாவது ரோ கிரியேட் பண்ண போகிறோம்னா 2, ரெஜிஸ்டர் நம்பர் 1903, நேமு விக்னேஷ், மெயில் ஐடி விக்னேஷ் @in.com, மொபைல் நம்பர் இன்சர்ட். இப்போ ரெண்டாவது ரோவும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ரோ வேணும் அப்படின்னா ஆட் என்டிட்டி கொடுத்தீங்கன்னா அடுத்த ரோவுக்கான டீட்டெயில் வரும். இதில் பார்ட்டிஷன் கீ சேம் 1, ரோ பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது ரோ 3 கொடுத்துக்கிறேன். இங்கே ரிஜிஸ்டர் நம்பரில் 1904, நேம் பார்த்தீங்கன்னா விஜய், மெயில் ஐடி விஜய் @yahoo.com, மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு ஒவ்வொரு ரோவுக்கான இங்கே டீட்டெயில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு டீட்டெயிலாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா நமக்கு இந்த காலம் வந்து தப்பாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலம் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எடிட் காலம் போயிட்டு எடிட் காலமில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து ரோவுக்கு அடுத்தது வருது. எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி மூவ் அப்பு கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகிடும். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் ஸ்டாம்ப் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரோக்கு முன்னாடி மாறிடும். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய டேபிளை அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம எத்தனை டேட்டா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை காலம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி தான் நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.